ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் கைஸ். இது உங்கள் தமிழ் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பைத்தான் ஐடியலி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்குது 3.7 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த 3.8 வெர்ஷனாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. போன பிறகு பைத்தான்னு ஒன்று இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. போனீங்கன்னா python.orgன்னு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட்ஸு கிளிக் பண்ண வேண்டாம், அது மேலே கர்சரை வச்சுட்டு டேரெக்டாக இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு வந்திருக்கும். அதில் பைத்தான் 3.8.3 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகி முடிய போகுது. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனோடனே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். ரன் கொடுத்துருங்க. இது இன்ஸ்டால் நம்ம கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் பேக்ரவுண்டில் ரெஃப்ரெஷ் ஆகும். அதை பற்றி உங்களுக்கு ஒரி தேவையில்லை.
பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே உங்களுக்கு செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்த பிறகு நீங்கள் சாதாரணமாக க்ளோஸ் கொடுத்தாலே போதும். க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. பண்ண பிறகு உங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் ரன் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த வெர்ஷனை ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை அன்பின் பண்ணிட்டு நீங்கள் 3.8 வெர்ஷன் ஐடிஎல்இ வெர்ஷனை பின் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் டாஸ்க் பாரில். பின் டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் ஐடிஎல்இ 3.2 வெர்ஷன் இருக்குது, 3.8 வெர்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த வித சேஞ்சும் இருக்காது. எப்படி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். தேங்க்யூ.